வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறையாற்றலுக்கு குருவின் உயிர்கலப்பு பெற்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் குருவிற்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த இணைப்பில் இருக்கும் டிவிஎம் குழுமத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிமையாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையாற்றல் நம்ம எல்லோருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்மை வழிநடத்தட்டும். மகரிஷி அவர்களின் கவிதை தொகுப்பில் நாளொரு கவிதையில் ஞான களஞ்சியம் புத்தகம் 2 பக்கம் எண் 593, கவிதை எண் 1575, தலைப்பு தன்முனைப்பு. 25/1/1988 அன்று மகரிஷி அவர்கள் மனதில் உதித்த கவிதை. தன்முனைப்பு எனும் செருக்கு மனித ஆற்றல்தனை தரம் குறைத்து அழுக்காறு பேராசை மேலும் தன்முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும் தவறான பழி செயல்கள் 5ஐயும் பெருக்கும். தன்முனைப்பு சிந்தனையை உயரவிடா வாழ்வில் தனக்குரிய உறவினர்கள் நண்பர்கள் வருந்த தன்முனைப்பே துணிந்து செயல் புரிய வைக்கும் மயக்கம் தற்சோதனை தவமும் அறமும் குறை நீக்கும். என்ன ஒரு அற்புதமான வரிகள் மூலியமாக தன்முனைப்பை பத்தி நமக்கு சுவாமிகள் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. தன்முனைப்பு என்றது என்ன? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஈகோ, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஈகோ என்ற வார்த்தை, தான் தனது என்ற அதிகாரப்பற்று பொருள் பற்று மனிதன்கிட்ட வரும்போதுதான் அது அந்த 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தைகள் தான் 6 குணங்கள் அப்படின்னு சொல்றாரு. பேராசை, சினம், கடுபற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்ற இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் ஒருவன் கிட்ட வரும்போது அவன் பஞ்சமகா பாதங்களை செய்யறான். பொய், கொலை, களவு, சூது, கற்பழிவு அப்படின்ற பஞ்சமகா பாதங்களை செய்யறான். அப்ப அந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பம் மிகுந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். நம்ம பிறந்தது எதுக்காக? கலங்கங்களை போக்கி ஆன்மாவை தூய்மை செய்து அந்த இறை உணர்வை அடையணும், பிறவி தொடர் அறுக்கணும் அப்படின்ற நிலையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. ஆனா அதை உணராத பொழுதுதான் மனிதன் இந்த மயக்க நிலையில இந்த தன்முனைப்புன்ற செருக்கு அவன் தலை உச்சியில ஏறும்போதுதான் அவன் பஞ்சமகா பாதங்களை செய்து பிறரை வாழ வைக்காம பிறருள்ள பொருள் பறித்து தனக்கு தான் வேணுன்ற ஒரு தவறான ஆசையினால பிறர் பொருளை அழித்து பிறருக்கு துன்பத்தை கொடுத்து பிறர் வளம் பறித்து வாழ்றாங்க. அப்ப இது என்ன வாழ்க்கை? மிருக வாழ்க்கை தான். மிருகங்கள் தான் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கும். ஆக மனிதனாக பிறந்த நாம 6 அறிவுல உயர்ந்த நிலையில இருக்கிற நாம எப்படி இருக்கும்? விலங்கின பதிவு வந்த கருத்தொடர் 5 அறிவு விலங்கினங்கள்ல இருந்து தான் 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்தோம். ஆக அந்த கருத்தொடர் நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பண்ணி நம்ம திரும்ப அந்த விலங்கின பதிவுக்கே கொண்டு போய் விட்டுருது இல்லையா? அந்த தன்முனைப்புன்ற ஒரு சின்ன ஒரு இது. ஆக அந்த நிலையில இருக்கிற அந்த தன்முனைப்பை நம்ம கலைந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம செய்யக்கூடிய தற்சோதனை, தவம், அறச்செயல்கள், ஒழுக்கத்தோட வாழ்ந்து கடமை, எனக்கு என்ன கடமை, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், அதனோட கடமை எல்லாமே இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்தது, சமுதாயத்துக்கு திரும்ப செய்யணும்ன்ற அந்த உள்ளுணர்வு, என்னால முடிஞ்ச அளவுக்கு பொருளையும் உழைப்பையும் அறிவையும் ஆற்றலையும் பிறருக்கு கொடுத்து ஈகைன்ற மனப்பான்மையில ஒழுக்கம், கடமை, ஈகை. ஆக அந்த நிலையில நான் வாழும்போது என்கிட்ட இருக்கிற அந்த தன்முனைப்பு நீங்கி நித்தம் தவம் செய்யணும். உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் சொல்றாரு. அந்த இதுல சொல்லுவாரு, அதாவது துரியாதீத பாடல்ல. அப்ப அந்த நிலைக்கு நம்ம மனதை அமைதி நிலைக்கு கொண்டு போய் அந்த டெல்டா வேவ்ல இருக்க முயற்சி பண்ணி நித்தமும் தவம் செய்து நம்ம கலங்கங்களை போக்கி தன்முனைப்பு என்றது நம் மனதில் எழுந்தாலும் அதற்கு அப்பப்போ விழிப்புணர்வோட இருந்து நம்ம எண்ணம் சொல் செயல்ல விழிப்புணர்வோட இருந்து நம்ம உணர்ச்சின்ற நிலைக்கு போகாம அறிவு விழிப்பு நிலையில இருந்து நம்ம அன்றாட செயல்களை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும். நம்ம செய்யற தவம், அறச்செயல்கள், தற்சோதனை பயிற்சி நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கலங்கங்களை போக்கி நம்ம ஆன்மா தூய்மை செய்து அந்த இறைநிலை உணர்வு அடைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையில் நமக்கு எப்போதும் உறுதுணையாக பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நடத்தும். இந்த பயிற்சியை நாம் மற்ற அன்பர்களுக்கும் கொண்டு சேர்த்து எல்லோரும் இந்த உலகில் அமைதியாக வாழ எல்லாம் வல்ல அந்த இறையாற்றல் நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்த அந்த இறைவனை வேண்டி விரும்பி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.